முன்னவே சொன்னேன், எந்த மூடனோ ஒரு நிர்மூடன் பூமியில் ஓட்டப்பட்டால் தண்ணியை உறிஞ்சலான்னு அறிவியலுங்கிற பேரில் எடுத்துட்டான். அவனை பார்த்து எல்லாரும் காப்பி அடித்து கற்றுக்கிட்டோம். சரியா? புஸ்தகத்தை காப்பி அடித்து நீங்கள் பரீட்சையில் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிரேடு ஸ்டூடெண்ட்டு, நீங்கள் தான் முதல் தரமான படிப்பாளியம். அது உள்ளே என்ன இருக்குது, அது எதுக்காக சொல்லியிருக்குன்னு தெரிய வேண்டாம். திருக்குறளை ஒப்பிச்சாடுறதே பெரிய அறிவாளி. நீங்கள் திருக்குறள் உள்ளே என்ன சொல்லியிருக்குன்னு தெரிய வேண்டாம். நீர் இன்றி அமையாது உலகுன்னு சொன்னான். அது டைம் பாஸுக்கு எழுதலான்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்ம செலவு வச்சிட்டோம் இல்லையா? விரி நீர் வியன் உலகு, நீரை கொண்டு தான் இந்த பூமி விரிவடையுதுன்னு எழுதுனான். அப்புறம் என்ன எழுதுனான்? நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும், கடலே காஞ்சி விடணும்னு எழுதுனான். 3 பங்கு கடல் தடிந்து எழிதான் நல்காதாய், மழை பெய்யலன்னா அழிஞ்சு போடணும்னா மழையை பேய வைக்கணும்னு அர்த்தம். நீரின்றி அமையாது உலகுன்னு என்ன அர்த்தம்? இன்ஜின் இல்லாமல் கார் ஓடாதுன்னு என்ன அர்த்தம்? முட்டால் உள்ள இன்ஜின் இருக்குண்டா அது எங்கன்னா தான் கார் ஓடுன்னு அர்த்தம். அது மாதிரி அர்த்தம் அது. சரியா? 1.25